ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் இந்த குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தலின் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்த மனச சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடியிலான நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கியும் அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தின் குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவசில பேரெழுதிருக்கிறபடினால நன்றி. எங்களை திக்கற்றோல் ஆகிவிடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையோர் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளில் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 17 to 21. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் என்ற பக்தன் கொரிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான சகலவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்தவர். அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த இயேசுவின் மூலமாய் ஆண்டவர் அநேக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். அந்த நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடையவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை 5 காரியங்களை நான் பார்க்கும். முதல் காரியம் மீன்ஸ் ஃபார் ரெக்கன்சிலியேஷன். நாம் தேவனோடு ஒப்புரவாவதற்கான ஆண்டவர் எடுத்த வழிவகைகளை குறித்து நான் பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராக இயேசு வரும்பொழுது அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றப் போகிறார். நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, பலவிதமான கொள்கைகள், உபதேசங்கள், வித்தியாச மாறுபாடுகள் உண்டு. இவைகளுக்கு நடுவாக ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே வாழ்ந்து ஆண்டவருக்கு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக முன்னேற்றமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் அந்த வசனத்தை வாசி முதல்ல மீன்ஸ் ஃபார் ரெக்கன்சிலியேஷன், ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகிட்டாங்க. இலவசமாக கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதுதான் 2 Corinthians அந்த 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அங்கே சொல்கிறார், எல்லாருக்காகவும் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார் என்றும் பிழைத்திருக்கிறவர் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. அப்போ முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கும்போது என்னன்னாக்கா மீன்ஸ் ஃபார் ரெக்கன்சிலேஷன். அந்த முதலாவது தேவனோடு ஒப்புரவாவதற்கு ஒரே வழி என்னன்னா இயேசு தான். இயேசு இல்லாமல் நம்ம ஆண்டவரோடு கடவுளோடு கூட ஒப்புரவாக முடியாது. அதனால தான் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு 21 வாசம் கடைசியில் அந்த முதல்ல அந்த நிலைமை எப்படி வந்தது அப்படின்னாக்கா இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நாளிலே அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் பவுல் சொல்கிறார், அந்த வல்லமை தேவனால் உண்டாயிற்று. அது 2 Corinthians 4 அதை வாசிக்க இவையெல்லாம் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் வாசிக்கிறோமே. அது 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 4 verse 5 and 6 4-5-6. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ அவருடைய மகிமை இழந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அந்த மகிமையினுடைய காரியம் என்ன என்பதை கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்கிறது ஆண்டவருடைய பரிசுத்தாவை எழுதி கொடுத்த வேத சத்தியம். அதனால தான் 4 நாளில் சொல்கிறார், நாங்கள் எங்களே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களே அவருடைய ஊழியக்காரர் என்றும் சொல்லுகிறோம். அப்போ இயேசுவை பரிசுத்தாவை முன்னிறுத்த காரணம் என்ன? அந்த இயேசு தேவனுடைய அவர் பிம்பமாக இருக்கிறார். அந்த இயேசுவை பார்க்கிறவன் அந்த இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள். அந்த பாவங்கள் இயேசு கல்வாரிலே சுமந்து தீர்த்தார். அது நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய். அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு 2 Corinthians 5:14 சொல்வதற்கு காரணம் அதனால தான். அப்போ அந்த அன்பை நாம் விளங்கி கொண்டோம். அந்த அன்பை விளங்கி கொண்ட நாம் அந்த அன்பிலே நிலைத்திருக்கணும். ஸோ அதனால தான் முதல் காரியம் வாசிக்கும்போது கிரைஸ்ட் டெத் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நியூ கிரியேஷன். கிறிஸ்தவர்கள் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறார். பழைய மனிதனுடைய வாழ்க்கை போயிடுச்சு, இப்போ புதிய மனிதனாக மாற்றப்பட்டு விட்டான். ஆகினாலே நம்ம அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு நல்ல ஒரு இணக்கமான வாழ்வு. அதுதான் 2 Corinthians 6 சொல்லும்போது தான் சொல்கிறார், இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நவ் இஸ் அ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் நவ் இஸ் அ டைம் ஆஃப் சால்வேஷன். எனக்கு சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதையும் தீவினடி விளக்கிங்கிற எச்சத்துக்குள்ளும் என்று சொல்லி ஜபத்தை வேண்டிய விதமாவதுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடுகிறதில்லை. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார். அதற்கு முதல்ல ஆண்டவர் வகுத்தது இயேசு. முதலாவது இயேசு மூலமாக தேவனோடு அந்த ஒப்புரவாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய். அந்த பாடு மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கி விட்டோம். இனி நாம் பாவி அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள், ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் ஆண்டவர் இயேசுக்குள்ளே நான் வந்த நாளிலே நடந்த ஒரு காரியம். அதான் நியூ கிரியேஷன், புதிய சிறுசியாக இருக்கிறான். மீன்ஸ் ஃபார் ரெக்கன்சிலேஷன். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் 5:18 அப்படி வாசிக்கிறோம். 5:18 2 Corinthians chapter 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது ரெண்டாவது காரியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். முதல்ல மீன்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். இதை யார் செய்கிறது? இயேசு கல்வாரியிலே அதை செய்து முடித்து விட்டார். அதை செய்து முடித்த காரியத்தை என்ன பண்ணுகிறார்? தொடர்ந்து உலகத்தாருக்கு அதை அறிவிக்கவும் அதை தெரிவிக்கவும் அவர் தம்முடைய அப்போஸ்தலரை அனுப்பினார். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் மூலமாக தான் இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஏன்னாக்கா அது 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்துன்னு சொல்கிறோம், அம்பாசிடர்ஸ் சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய ஒரு ஸ்தானாதிபதி இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். உதாரணமாக யோவான் 17ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்பொழுது 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, பிதா என்னை அனுப்பினது போல் நானும் இந்த உலகத்தில் உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்றார். வி ஆர் சென்ட் இன் டு திஸ் வேர்ல்ட். நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நாம் ஆண்டோடைய பிள்ளைகள். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகம் நமக்கு விரோதமான ஒரு உலகம். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால் மாம்சம் இன்னும் மாறலை. எனவே நம்ம அனுப்பி வைத்திருக்கிறார். அனுப்பி வைத்திருக்கிற நம் மூலமாக தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அந்த கிரியை எப்படி செய்கிறார்? அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. ஆகியனால தான் நாம் ஆண்டவருக்காக பிழைத்து வாழ்கிறோம். ஆகினால மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை குறித்து வாசிக்கிறேன். 2 காரியங்கள் வாசிக்கிறேன், லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் லைஃப் ஃபார் கிரைஸ்ட். முதல் அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த 2 Corinthians 5:14 வாசிப்போம். 2 Corinthians chapter 5:14 onwards. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போ லவ் ஆஃப் கிரைஸ்ட், முதல் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தம்மை தாமே நமக்காக கல்வாரியிலே தியாக பலியாக, கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு கல்வாரியிலே உலகத்துக்கு வெளிப்படுத்தி விட்டார். உலகத்துக்கு வெளிப்படுத்தினாலும் எல்லாரும் அந்த தேவ அன்பை வழங்கிக் கொள்ளலை. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அன்பானது இந்த 2 Corinthians 5 வாசிக்கிறோம், அது நெருக்கி எங்களை ஏவுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே லவ் ஆஃப் கிரைஸ்ட், அது தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன என்பதை நான் விளங்கி கொண்டோம். அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாரோ அதை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த அறிவு நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா வி வில் லீவ் ஃபார் கிரைஸ்ட். அதுதான் 2 வாசியம், லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் லீவ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக வாழணும். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதே தான் 2 Corinthians 5 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கணும். வி லீவ் ஃபார் கிரைஸ்ட். எதற்காக? அதுக்கு தான் அபிஷேகத்தை நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார், அவருக்கு சாட்சியாய் வாழ. யோவானை குறித்து வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தார். வி மஸ்ட் பி எ விட்னஸ் அண்ட் பேர் விட்னஸ். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுதான். பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதான் முக்கியமான நோக்கம். அதுதான் இன்றைக்கி கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் விளக்கம் வியாக்கியானம் சொன்னாலும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஏன்னா என்னை இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். ஏன்னா பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்லும்போது அதான் சொன்னார் இயேசு. இப்போ இயேசுவை நம்ம போய் எல்லோரும் காமிச்சிட்டு இருக்க முடியாது. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். இயேசுடைய பண்புகள்லாம் என்ன, இயேசுடைய அன்புனா என்ன, இயேசுடைய நீதினா என்ன, இயேசுடைய இரக்கம்னா என்ன. அப்போ இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதுதான் இயேசுவை தெரிந்து கொண்டால் பிதாவை தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் நோக்கம். அதுதான். ஸோ லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் லைஃப் ஃபார் கிரைஸ்ட். நாம் இயேசுக்காக நாம் வாழ வேண்டியது அவசியம். தட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். அதை தான் பவுல் சொல்கிறார் 2 Corinthians 4:4, நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்றும் சொல்லுகிறோம். அப்போ நம்முடைய ஊழியங்களிலே யாரை முன்னிறுத்தணும்? இயேசுவை தான். பரிசுத்த ஆவியானவருடைய மினிஸ்ட்ரி அதே தான். பரிசுத்த ஆவி என்ன சொல்லுவார்? தாம் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என்னுடையதிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ வேத வாக்கியம் எல்லாமே ஆவியானவர் எழுதினது தான். அதை நம்முடைய வாழ்க்கையில் யாரை முன்னிறுத்துகிறதுனாக்கா இயேசுவை தான். யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இதுதான் இயேசு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேலே மோதியும் அது விழவில்லை. ஏன்னா அது கண்மலையின் மேலே அஸ்திவாரமிடப்பட்ட கண்மலையின் மேலே அது கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் சிரமமான வாழ்க்கை இருந்தால் தான் சாட்சியான வாழ்க்கையாக இருக்க முடியும். சிரமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தால் சாட்சி கெட்டு போயிடும். அப் அண்ட் டவுன் மாதிரி ஏற்ற இறக்கம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ரெஸில் முன்னேற்றமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதான் பவுல் அடிக்கடி சொல்லாது, பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படி சொல்வதற்கு காரணம் அதனால தான். ப்ரோக்ரெஸில் முன்னேற்றம், வளர்ச்சி. ஊழியர்களை ஏற்படுத்தின நோக்கமே எபேசியர் 4 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். எபேசியர் 4 11 12 13 வாசிக்கிறோம். அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிகன்சிலேஷன் அதான் 18 வாசிக்கிறோம். அடுத்த காரியம் வாசிக்கிறோம். 3ஆவது காரியம் 2 5 19 வாசிக்கிறோம். 2 Corinthians 5 19 பார்க்கிறோம். இவ்விதமாக 2 Corinthians chapter 5 verse 19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 3ஆவது காரியம் வாசிக்கும்போது மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், அதாவது ஒப்புரவாக்குதலுடைய செய்தி என்னவாக தான் இருக்க வேண்டும். அது இயேசு தான் நம்முடைய செய்தியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராக இயேசுவே லூக்கா 24:47 ஆண்டவராக இயேசுவே சொல்லிட்டார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது என்று சொல்லி எதை பிரசங்கிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் எங்கேயும் போய் சுகப்படுத்துவார் அதெல்லாம் சொல்லலை. வியாதியா, வேதனையா, வருத்தமா, பிள்ளைசூனியமா, பிசாசின் தொல்லையா, கடன் தொல்லையா, அமைதியின்மையா, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய அது அவருடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலை கிடைக்காது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அப்போ யாராக இருந்தாலும் அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அதுதான் இயேசுவை பற்றி அறிவித்தாங்க, இயேசு முன்னிறுத்தினாங்க. அந்த இயேசு முன்னிறுத்தினாக்கா இயேசு தான் மற்றவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவை தான் தங்கள் வாழ்க்கையை முன்னிறுத்தி அவரை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலேஷன் 2 காரியம் வாசிக்கிறோம், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் அண்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். அதாவது பாவ மன்னிப்பு குறித்தும், 2வது ஆண்டவரோடு இருக்கிற நல்ல உறவை நமக்குள்ளே என்ன பண்ணணும், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 யோவான் 1 அதிகாரம் 7 வாசிக்கலாம். 1 John chapter 1 verses 7 to 2 chapter 1 and 2. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:29 அப்படி வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன்னா நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால் மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலேஷன் என்னாக்கா இயேசு தான் நிற்கணும். ஏன்னா இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லிவிட்டார். அதனால் மனிதன் ரட்சிக்கப்படுவதுனா ஒரே வழி. அப்போ அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது பூமி எதிர்த்து வந்தது. அவங்க கட்டை வீழ்த்துக்கு சங்கிலிகள்லாம் அறுந்து விட்டது. அந்த கதவுகள் திறமுன்றுச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்த ஜெயிலர் என்ன நினச்சா, சிறைச்சாலை அதிபதி எல்லோரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தன்னை மாய்த்துக்குள்ள முயற்சி, நீ ஒன்றும் தீங்கு செய்தாப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னோன்னே அவன் சொல்கிறான், ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு தான், உன் வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த இயேசு தான். ஊராராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தாராக இருந்தாலும் சரி, மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறோம் என்ற அர்த்தமாம். ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரையும் இல்லை என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அதான் 3வது காரியம் மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலேஷன், ஒப்புரவாக்குதலுடைய செய்தி என்னவாக தான் இருக்கணும், இயேசு தான்.
இயேசு தான் நமக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்தது. உலகத்தில் எவ்வளோ பழி செலுத்துகிறாங்க, பழைய ஏற்பாட்டில் பழி செலுத்துகிறாங்க, மற்ற மதங்களிலும் அநேக பழிகள், அதாவது பிராயசித்தங்கள் செய்கிறத நான் பார்க்குறோம். இப்போ இந்த பிராயசித்தம் செய்கிற மனிதனும் பாவியாக இருக்கிறவன் தான், மனிதன் தான், அவனும் ஒரு நாள் மரிக்க போகிறான் தான். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தில் மரிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் இயேசு மரித்து மாத்திரமில்லை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். ஆகினாலே இயேசுவை தவிர வேறு யாரும் பூரணமான பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இயேசு என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் உங்களில் என்னை குற்றப்படுத்த முடியும்? அது மாத்திரமில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ பூரணமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பழியை, பூரணமான பழியை செலுத்தின அந்த இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் ஒருவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்காக ஒருத்தர் குருவானவரோ மற்ற யாரோ ஒருத்தர் அவருக்கு சில பழிகளை செலுத்தி விட்டால் அதை ஒப்புரவாகுதல்ல. இதுதான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், பழியை விரும்பினால் செலுத்துவேன், தகன பழி உங்களுக்கு பிரியமானதில்லை, தேவனுக்கு ஏற்புடையது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி என்று சொல்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் தான் நமக்கு கிடைக்கும். தேவன் தான் அந்த மன்னிப்பை கொடுக்கிறவர், அவர் தான் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்குறவர். அதற்கு இயேசு வழியிலே தான் முடியும். 59 ஏசி 59:2 வாசிக்கிறோம். ஐசையா சாப்டர் 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 52:3 வாசிக்கலாம். அதே ஏசியா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒருவன் தன் பாவங்களுக்கு அவன் காசு கொடுத்து வாங்குறதில்ல, அவன் இச்சைகளுக்கு உட்பட்டு அந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறான், செய்கிறதை பார்க்குறோம். அது ஆதாம் ஏவாளாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஒரு மனிதனாக ஏசாவாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்கிறான். ஒரு விலையை பேசலை, யாரும் விலை பேசலை. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், ஆனால் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மீட்குனாக்கா மீட்பின் கிரயம் செலுத்துகிறோம். அதுதான் 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால் மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலேஷன் என்னன்னாக்கா, இயேசு தான், அந்த இயேசு வழியாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது மாத்திரம் தேவனோடு ஒப்புரவாக முடியும். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு கூட அந்த ஐக்கியம். 1 கொரிந்தியர் 1:2 1-2 வசனம் வாசிக்கிறோம். அதான் வாசிக்கிறோம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறதாகவும் சொல்கிறார். ஸோ பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். அந்த தேவனோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை இசைந்து போக வேண்டியது அவசியம். அதுதான் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலேஷன் இது இயேசு தான். அது ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் காட், பாவ மன்னிப்புக்கான செய்தியும், அடுத்தது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து காரியத்தை அங்கு இயேசுவின் மூலமாக தான் அடைய முடியும். 4வது காரியம் வாசிக்கும் பொழுது 5:20 வாசிக்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பவுல் சொல்லுகிறார், 4வது மெசஞ்சர்ஸ் ஆஃப் ரிகன்சிலேஷன், ஒப்புரவாக்குதலில் ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் யார்? அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தேசம் இருக்குனாக்கா அந்த தேசம் நிறைய தேசத்தோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன் வச்சுன்னா அந்த தேசத்தினுடைய ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு அம்பாசிடர் அந்த நம்முடைய இதில் இருப்பாங்க. எம்பசின்னு சொல்லுவாங்க, சில பேர் எம்பசின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானாதிபதின்னு சொல்லி இதில் வாசிக்கிற அம்பாசிடர்ஸ். அதுபோல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதல்ல பவுல் தன்னை சொல்லுகிறார், நாங்கள் ஸ்தானாதிபதிகளாக இருந்து ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அம்பாசிடர்ஸாக இருந்து தேவனோட ஒப்புரவாங்க புத்தி சொல்லுகிறோம் என்பது போல் இன்றைக்கு பவுலில் அப்போஸ்தலர் இல்லை, இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த ஸ்தானாதிபதியாக இருந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சிகளாக இருப்பீங்கனாக்கா சாட்சி சொல்லணும், சாட்சி கேட்டாக்கா சாட்சி கூறணும், சாட்சி கேட்கும்போது சொல்லணும். அதாவது பி ஏ விட்னஸ் அண்ட் பேர் விட்னஸ், சாட்சியாகி வாழணும், சாட்சி சொல்லணும். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 3:15.
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். அதனால் ஏன் இயேசு விசுவாசிக்கிறீங்க, ஏன் இயேசு பின்பற்றி போகிறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட யாராச்சும் கேட்டாக்கா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சாட்சியில் வைத்திருக்கிறார். ஒரு உலகத்தில் ஒரு கேஸ் வருது, ஒரு வழக்கு வருதுனாக்கா யாருங்க இயேசுவை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா இயேசுவை பற்றி ஏன் இயேசு விசுவாசிக்கிற, ஏன் இயேசுவை பின்பற்றுகிறானாக்கா அதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதற்கு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி தங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக இருக்கணும், கதையாக இருக்கக்கூடாது. அது அனுபவபூர்வமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலரெல்லாம் குறித்து சொல்லும்போது இயேசு மரித்தார் உயிரோடு இருந்தால் இதற்கு நாங்கள் சாட்சிகள் அவங்க சொல்கிறாங்க. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக இருக்கிறான், பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டாகின்றது. ஆனால் நியூ கிரியேஷன். அப்போ அந்த புதிய சிஸ்தியானுடைய வாழ்க்கையில் இந்த புதிய பரிசுத்த ஆவி அவனுக்கு மனக்கண்கள் திறக்கப்படுது. அடிமையாக இருக்கிறவன் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அவன் வாழ்க்கையில் தேவனுடைய ஒப்புரவாக மாற்ற தேவனுக்கு ஏற்படைய நீதிமானாக அக்கிரமக்காரனாக இருந்த நீதிமானாக மாற்றப்படுகிறான். நம்முடைய பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி விடுகிறாரு. இது எல்லாம் பரிசுத்தாவி கொடுக்குறாரு, கிறிஸ்துவ சிறப்படுத்தியிருக்கிறாரு, முத்திரித்திருக்கிறாரு. இதெல்லாம் ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கிறிஸ்துவுக்கள் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனுக்கு நமக்கு கொடுக்குற காரியம். இதுதான் அந்த கல்லனை பார்த்து ஆன சொல்கிறார். அவன் கேட்குற ஆண்டவரே இப்படி ராஜ்யத்து வரும்போது அடியனை நினைத்தருளும், இன்றே என்னுடன் கூட பகுதியில் இருப்பாய். இதெல்லாம் ஒரு சனப்பொழுதிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை செய்து விட்டார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை எபேசியர் 1:3 உன்னதங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை கேள்விக்கு கேட்கும்போது இது யாருக்கு கொடுத்தா, எப்படி வந்துச்சு, இதை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லணும். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இப்படிலாம் நடக்குமா? ஆமாம், தேவனோடு சமானம் கிடைக்கும், பாவம் மன்னிப்பு கிடைக்கும், நமக்கு அந்த சந்தோஷம் பரிசுத்தான உண்டாகிற சந்தோஷம் கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஒப்புரவாக்குதலுடைய செய்தியை கொடுப்பதற்கு அன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தார், அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்னதாக வருகிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நாமும் கொடுக்க வேண்டும். நாம் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 17:17 ஆன்வர்ட்ஸ். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அதனால் உலகத்தில் எந்த சபையில் இருந்தாலும் ஸ்தாபனத்தில் இருந்தாலும் அந்த கொள்கைக்காக நிற்கக்கூடாது, இயேசுவுக்காக நிற்கணும், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அதான் பாயிண்ட், அதான் மெயின் கருத்து. அதுதான். அதை விட்டுட்டு அந்தந்த ஸ்தாபனம் அந்தந்த கொள்கை அதை தான் முன்னிறுத்த பார்க்குறாங்களே ஒழிய, பவுல் அதை சொல்கிறார். 2 Corinthians 4 சொல்கிறார், நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். நாம் ஊழியம் செய்ய வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படலை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வதற்காக நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாருக்காக ஊழியம் செய்கிறீங்க? இயேசுக்காக. அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டாக்கா அவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துக்கு சொல்லணும். இது ஸ்காரியத்து அல்லாத யூதா இயேசுவை கேட்கும்போது, ஆண்டவர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்னன்னு சொல்லுவார். ஒரே வார்த்தை சொல்கிறார், ஒருவன் என்னை அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். ஏன் அவனோடு வாசம் பண்ணுகிறாரு? நமக்குள்ளே இருந்து ஆண்டவர் தம்மை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி பிதாவை இயேசு வெளிப்படுத்தினார் இல்லையா? மத்தேயு 11:27 வாசிக்கிறோம். பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை பிதாவை வெளிப்படுத்துகிறானோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான்னு சொல்கிறார். அதுபோல்
கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தான் அந்த இயேசு அறிவிக்கிறோம். ஏன்னா நமக்கு தான் அவரை பற்றி தெரியும். அவர் நமக்குள்ளே தான் வந்து வாசம் பண்ணுறார், நம் மூலமாக கிரியை செய்கிறார். இதுதான் இயேசு சொல்கிற ஒரு காரியம். பிதா இது முதல் கிரியை செய்து கொண்டு வருகிறார்னு இயேசு சொல்கிறார். அதே மாதிரி அதே பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக இருந்து கிரியை செய்து கொண்டு வருகிறார். அந்த கிரியை செய்து வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதான் அங்கே வாசிக்கிறோம், மெசஞ்சர்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அப்போ அம்பாசிடர்ஸ் ஆஃப் காட் அண்ட் அப்பீல் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாக ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்குற அந்த அப்பீல்னாக்கா அவர் விண்ணப்பம், அவர் வேண்டுகோள் என்னன்னாக்கா, நீங்கள் போய் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். நீங்களே எனக்கு சாட்சிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சாட்சியாக இருக்க தவறிவிட்டார்கள். நாங்களே சாட்சின்னு சொன்னாங்க, கடைசியில் சாட்சிகளாக இருக்கலை, வழிவிலகி போய் கொண்டு இருந்தாங்க. யாரை குறித்து அவங்க சாட்சி சொல்லணுமோ அவரையே சிலுவையில் ஆணையிடித்து கொண்டு விட்டார்கள். 2000 வருஷமாக சிதறப்பட்டார்கள். இன்றைக்கி புறவினத்தார் மத்தியில் இந்த சபைகள் ஸ்தாபித்து இன்றைக்கி சபைகள் தான் வளரணும்னு பார்க்குறாங்க ஒழிய ஆண்டவர் இந்த உலகத்தில் அறியப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை விட்டு விட்டார்கள். அதனால கடைசி நாட்கள் என்ன ஆகுனாக்கா, விசுவாச துரோகம் முந்து நேரிடும். ஏன்னா லக்கை விட்டு தவற விட்டு விட்டார்கள். அது துரோகமாக மாறிவிடும். அது இயேசுவே சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அந்தந்த சபைகளையும் ஸ்தாபனத்தில் சேர்க்கிறதுல தான் இருக்கிறாங்க ஒழிய ஒரு ஆத்மாவை ஆண்டவரோடு இயேசோடு சேர்க்கணும் என்கிற குறிக்கோளை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா இவங்களோட சேர்ந்தால் இயேசோடு சேர்ந்ததாக சமம் என்று எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, நம்மளோட சேர்றதுனால அவங்க ஆண்டவரோடு சேர்ந்தவர் என்று அர்த்தம் இல்லை. அவர்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்தவர்களாக இருந்தால் அதுதான் நம்ம செய்த உண்மையான ஒரு ஊழியம், உண்மையான ஒரு கடமையாக இருக்கிறது. அதான் மெசஞ்சர்ஸ் ஆஃப் ரிகன்சிலியேஷன். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் யார்? கடைசியாக வாசிக்கிறேன் 5:21 வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மோட்டிவ் ஆஃப் ரிகன்சிலியேஷன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்குனாக்கா தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ தேவ நீதினாக்கா என்னன்னாக்கா தேவனுக்கு ஏற்புடைய ஒரு நிலை. எல்லாரும் பாவம் செய்தோம், தேவ மகிமையற்றோம். எல்லாரும் ஆண்டுடைய பார்வையில் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் அக்கிரமக்காரர்கள் தான், அநியாயக்காரர்கள் தான். ஆத்மா மரித்து கிடக்குது. எல்லாரும் ஆவிக்குரிய கண்களில் குருடாக்கப்பட்ட நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராய் நம்முடைய தன்பினாலே அந்த குமாரனா இயேசுவின் மூலமாக கிருபையாய் நம்ம ரட்சித்தார். கிருபையாக ரட்சித்து நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார். அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நம்ம தெரிந்து கொண்டார். அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்மை மாற்றினார். அது மாத்திரமல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி விட்டார். இதெல்லாம் நிறைய செய்து அக்கிரமக்காரனாக இருந்தால் நம்ம நீதிமான்களாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, 2 Corinthians 1:21 வாசிக்கிறோம், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்ம முத்திரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதெல்லாம் வேதத்தில் எல்லாருக்கும் அதான் செஞ்சிட்டார், பாரபட்சம் இல்லாமல். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அந்த மோட்டிவ் ஆஃப் ரிகன்சிலேஷன் என்னன்னாக்கா, ஒப்புரவாக்குது நோக்கம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை. ஆண்டரோடு கூட நல்ல உறவு இருந்துச்சுன்னா தான் ஆண்டோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 5 onwards. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்னன்னாக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையெல்லாம் நித்திய வீடு நமக்கு பரலத்து உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுனாக்கா நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹோப்புன்னு சொல்கிறோம். அந்த ஹோப், அந்த நம்பிக்கையோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நான் வாழ்கிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5 வாசிக்கிறோம். பிதாக்களை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11:13 அவர்கள் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசின்னு சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். ஆதலால் தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படலையா. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்புடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படலையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன சொல்வார்? ஒவ்வொரு விசுவாசியும் அந்த விதமாக கிறிஸ்தவர் வாழ்ந்தால் நான் அவருடைய தேவன் என்பதை ஆண்டவர் தம்முடைய கிரியின் மூலமாய், நம் மூலமாக செய்கிற கிரியின் மூலமாய் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலையை நாம் அடைவதற்காக தான் இயேசுவின் மூலமாக நம்மை தேவனுக்கு ஏற்புடைய நிலையாக மாற்றினார். ஒரு பாத்திரம் அழுக்கான பாத்திரமாக இருக்குது. அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க? கழுவி சுத்திகரித்து பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசாக நம்ம அதை உபயோகப்படுத்த முடியும். ஆனபடியினாலே, அதான் அந்த வசனம், ஆனபடியினாலே. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசி, பழையவைகள் ஒளிஞ்சு போயின, எல்லாமே புதிதாயிருச்சு.
ஆயினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி அதை வாசிக்க தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆகும்படிக்கு. அதான் பாயிண்ட்டு. நாம் தேவனுக்கு ஏற்புடையனா ஒரு தடவை ஆக்கிட்டாரு, ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணணும்? நீதி உள்ளவன் இன்னும் தேவனுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்து கொண்டே வர வேண்டியது அவசியம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதுதான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லும்பொழுது, யோவான் 16:7 வாசிங்க. ஜான் சாப்டர் 16:7 onwards. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலும் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவியானவர் எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார் சபைகள்னாக்கா, எது தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது என்பதை தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். இதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபைகளில் என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க சபையுடைய கொள்ளி என்னவோ போதனை என்னவோ அதற்கேற்ப நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லி, இல்லாட்டி பரலம் போக மாட்டேன், மோட்சம் போக மாட்டேன், சீயோனுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஜனங்களை பயமுறுத்துவாங்க. மனிதனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களாக போதிப்பாங்க. ஆனால் அவைகளினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியாது. இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியும். அதனால தான் நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுக்கு ஏற்புடையவர்களாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். பாவியாகல அவர் பாவமாக்கினார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி வாசி. ரோமன் சாப்டர் 8:3. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசுனுடைய மாம்சத்திலே மனிதர்களுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவிக்குரிய சிந்தனை என்ன? தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள். அதனால் சுயநீதி. இப்போ பிலிப்பியில் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாக உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாக இருந்து அந்த தேவனுக்கு ஏற்புடைய நிலையை நாம் அறிந்து அந்த நிலையிலே நிலைத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி அப்படியே இருந்து விடாமல் அடைந்தாயிற்று அல்லது முற்றினி தேறினோன்னு என்ன இருக்கக்கூடாது. தொடர்ந்து அதில் முன்னேறி கொண்டு போக வேண்டியது அவசியம். பூரணராகும்படி போகணும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்மில் தேறினவர்கள் யாரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள் நாங்கள் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் அவர் ஹோப், நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஹோப்பு கொடுத்தா தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த நீதியில் நிலைத்திருந்தால் தான் ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டால் அதோடு முடிஞ்சிச்சார். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசினார். அவர் ஹோப் நம்முடைய என்ன? தேவ மகிமை அடைவோம். அப்போ தேவ மகிமையை நாம் அடைவோம் என்றால் தேவ மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டியது அவசியம். அதே 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கலாம். 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 3:15 onwards. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு பையன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாகிட்டாங்க. எல்லாருமே 35 மார்க்கு கீழே. அதில் 1 மார்க்கே வாங்காதவங்க இருக்கிறாங்க, 34 வரைக்கும் வாங்கியிருக்கவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதில் ஆனால் எல்லாருமே கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறாங்க.
கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. கிருபையினால் ரட்சிக்கப்படுறாங்க. இல்லாட்டி ரட்சிப்பே கிடையாது ஒருத்தவங்களுக்கு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் செய்கிற கிரிகளினாலே அது உண்டாகிறது அல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, பாஸ் பண்ணியாச்சுன்னா அதோடு முடிஞ்சிருச்சா? தொடர்ந்து என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே அப்படியே முன்னேற்றம் அடைய வேண்டியது அவசியம். 100 மார்க்கை குறித்து, சதத்தை குறித்து, சென்டத்தை குறித்து நாம் போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வேண்டியது அவசியம். அப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி என்ன பண்ணணும்? வளர்ந்து கொண்டே போக வேண்டியது அவசியம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியணும் நானே என்ற எண்ணம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரணும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்னா தான் கிருபையின் சமானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். கிருபையின் சமானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுனா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாக இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாக இருந்தால் தான் இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக முடியும். ஒரு காலத்தில் ஜென்ம சுவாபம் உள்ளவனாக இருந்தேன், இனி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாக வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக மாறி அந்த புதிய சிறுசிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால் அவர் ஹோப், நம்முடைய நம்பிக்கை என்ன? ரெண்டாவது அவர் ஹார்மோனியஸ் லைஃப். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆயத்தமாக இருப்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கலாம். 1 John chapter 3 first 4 verses. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எனவே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அதனால குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த விடுதலையின் வாழ்க்கையிலே தான் நம்ம நிலைச்சிருக்கணும் ஒழிய நாம் விடுதலை பெற்றாச்சு எப்படி வேணாலும் வாழலாம் என்று ஒருபோது எண்ணி விடவே கூடாது. அதான் பவுல் நம்ம அதே 2 Corinthians 6 வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, விருதாவை பெறனா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி விருதாவை பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் புத்தி சொல்கிறோம். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சினா. நவ் இஸ் அ டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ், நவ் இஸ் அ டைம் ஆஃப் சால்வேஷன். அதனால் எப்போ ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிறாரோ அப்போ உணர்த்தும் போதே ஆண்டவரோட என்ன ஆகிடணும்? ஒப்புரவாகி கிருபையை பற்றி கொள்ளணும். அந்த கிருபினால் இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். ஸோ அவர் ஹார்மோனியஸ் லைஃப். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள சித்தமான இயேசு மூலமாக ஒப்புரவாக்கிட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்கள் பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்படுகிற நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அதை விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்யணும். அதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒப்புரவாகணும். ஏன்னா அந்த 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதோருமா இருக்க பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வழியில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருவாசன தண்டிலே கிட்டி சேர கடவும் சொல்லி வாசிக்கிறோம். இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்தோடு முடிஞ்சிடல. தேவனுடைய வலது பாரசத்திலே நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். இயேசுவை மரித்தவர், அவரை எழுதுமிருக்கிறவர், அவரை தேவன் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர் அவரே. அப்போ அவர் மூலமாக என்ன பண்ணணும்? நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்மை முற்றுமுட்டு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ கிருபையை விருதாபாய் பெறாதபடிக்கு நம்ம உடன்பே இருக்க புத்தி சொல்ல இப்பே ஒப்புரவாகு. எப்போ உணர்த்துறாரோ அப்பயே ஒப்புரவாகு. அப்பயே கிருபையை பற்றிக்கொள். அலட்சியம் பண்ணி கொண்டு போவோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆன்மீக பலம் இழந்து போய்விடுவோம். ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. எனவே பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழிப்புண்டு தெரியாதிருங்கள்.
போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே தேவன்ராஜ்யம் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கிறது. அந்த பலம் ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம் மூலமாக இருந்து கிரியை செய்ய முடியும். அதனால தான் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் நாங்கள் புத்தி சொல்கிறோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் பார்த்த காரியத்தில் நாம் எதற்காக நம்ம உலகத்தில் ஆண்டவர் புதிய சிகிச்சையாக மாற்றி வைத்தவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது, அதை நாம் உணர்ந்து நம் பழைய காலத்தில் நடந்தாயிடுச்சு அடந்தாயிற்று என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு போய்விடாமல் நாம் இன்னுமாய் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ளவராய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. அன்பின் பிதாவே, துதிக்கிறமையா சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கிருபினால் எங்களை ரட்சித்த தெய்வமே, அக்கிரமக்காரராக இருந்த நீதிமான்களாய் மாற்றினீர், பாவியாக இருந்தங்களை பரிசுத்தவான்களாக மாற்றினீர், பாவத்துக்கு அடிமைத்தனத்தை எங்களை விடுதலையாக்கும்படி பிள்ளையாக மாற்றினீர், இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கும்போது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீர், ஜீவ புஸ்தகங்களை பெயர் எழுதினீர், கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தினீர், எங்களை முத்தரித்தீர், எங்களை அபிஷேகித்தீர், ஆவியான அச்சாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதையெல்லாம் கிருபையாக எங்களுக்கு தந்து பரலோகத்தினுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவர் அலட்சியமாக இருந்து விடாமல் இவ்வளவு நான் ரட்சிப்பை குறித்து கவலை எற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் என்று சொன்னபடியே உலகத்திலே வரப்போகிற அந்த நாட்களை தப்பித்துக்கொள்ள ஒரே வழி உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டு உமக்கு ஏற்புடைய நிலையில் வாழ்வது தான். ஆண்டவரே, அந்த ஏற்புடைய நிலையில் தொடர்ந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.